ஸ்ரீ சாயியின் உயரிய குணங்களில் மிகவும் விசேஷமாக குறிப்பிடத்தக்கது அவர் காட்டிய அன்பு, பிரேமை, பாரபட்சமற்ற, எல்லோரையும் அரவணைக்கத்தக்க ஆழ்ந்த பிரேமை, எல்லோர் மீதும் எல்லா காலங்களிலும் பொழியப்பட்ட பிரேமை, தியாகத்தின் அளவை கருதாமலே, பிரதிபலன் எதையும் எதிர்நோக்காமலே காண்பிக்கப்படும் மிக உயர்ந்ததான தாயின் அன்பு. பாபா அன்பே வடிவானவர். சில சமயங்களில் அவரது துறவு வாழ்க்கை நெறிகளால் மறைக்கப்பட்டிருந்த போதும் அவரது ஒவ்வொரு செயல், வார்த்தை, எண்ணம் எல்லாவற்றிலும் இந்த பிரேமை வெளியாயிற்று. ஆரம்ப காலத்தில் மிக்க அவசியம் இருந்தாலன்றி பாபா யாருடனும் பேசுவதோ பழகுவதோ கிடையாது. இருப்பினும் கிராமத்தில் ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் அவர் உடனே விரைந்து சென்று பிரதிபலன் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்ட நிவாரணம் செய்வார். மேலும் சாயியின் இன்னொரு மிக முக்கியமான வியக்கத்தக்க லீலை, துறவிகளோ மகான்களோ எங்காவது காணப்பட்டால் அவர்கள் மத்தியில் பாபாவையும் காணலாம். ஸ்ரீ ஜானகிதாஸ், ஸ்ரீ தேவிதாஸ் போன்ற சில மகான்கள் பாபாவின் குணங்களை கண்டு கொண்டவர்களில் முதன்மையானவர்கள். 1880ஆம் ஆண்டு தொடங்கிய காலத்தில் பாபா குப்பையில் காணப்படும் மாணிக்கம் போன்றவர் எனவும், நாளடைவில் அவர் எத்தகைய ராம பக்தர் என்பதை உலகம் அறியவும் செய்யும் எனவும் இந்த மகான்கள் எடுத்துரைத்தனர். உலகம் இப்போது இந்த உண்மையை கண்டு கொண்டு விட்டது. ராமன், கிருஷ்ணர், மாருதி, தத்தர் போன்றவர்களுக்கு இணையாக அவரை மதிக்கலானர். ஸ்ரீ குருபாதமே கதி.